தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட். அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லையும் 1977லையும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட். அது என்னன்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்குறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்தில் பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. மக்களுடைய நலனை பற்றியோ, நாட்டோட நலனை பற்றியோ, வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் பணம் பணம். எந்த